சார் சோஷியல்ல ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபில 65 மார்க் தான் சார் எடுத்திருக்காவ. 65? ஆமா சார். ஐயோ சூப்பர் ஆழியா நீ. மேடம் ஜியோகிராஃபில 50க்கு மேல எடுத்ததா என் ஃபேமிலிலேயே ஹிஸ்டரி இல்ல மேடம். ஹிஸ்டரிய படிச்சிருக்காளே 1000ல் ஒருத்தி அம்மா நீ. ஐயோ நீங்களாவது சொல்லக்கூடாதா மேடம்? எங்க மேடம், என் ஃபேமிலி ஹிஸ்டரி பத்தி பேசினாலே 2 பேரும் மாத்தி மாத்தி கவுண்டர் கொடுக்கறாங்க. படிப்பை விடுங்க சார். படிப்பை விட்டேன், வேலைக்கு போனேன், கல்யாணம் பண்ணேன், தோ குழந்தை பிறந்தா. இப்போ வேலைக்கு போகும்போது ப்ரொமோஷன் வேணும்னா மறுபடியும் படின்னு சொல்றாங்க மேடம். கல்வி எங்க போதுனே தெரியல மேடம். சார் நம்ம இப்ப ஆழியாவை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். ஓ ஆமால, சாரி மேடம், கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு மேடம். அதேதான் சார் அவளுக்கும் மிஸ் ஆகுது. அவளுக்கும் கான்சென்ட்ரேஷனே இல்ல சார். இப்படிதான் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு யோகா கிளாஸ்ல சேர சொன்னீங்களே, சேர்த்து விட்டோமே. யோகா மாஸ்டரு முதல் நாள் கிளாஸ்ல யோகா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காரு. டெய்லி அத வேற சாப்பிடணுமான்னு கேட்டிருக்கா சார். ஆனா யோகா நல்லா பண்றான்னு பிரைஸ் எல்லாம் கொடுத்தீங்களே. அத ஏன் சார் கேக்குறீங்க? ஒரு நாள் பெரிய குரு திடீர்னு யோகா ஸ்டூடெண்ட்ஸ பாக்குறேன்னு இங்கேயே கிளம்பி வந்துட்டாரு. அப்ப ஆழியாவை பார்த்து யோகாவை பத்தி என்ன நினைக்கிறேன்னு வேற கேட்டாரு. அதுக்கு என்ன சொன்ன ஆழியா, நீயே சொல்லு. முதல்ல கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கசப்பாவும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இனிக்க ஆரம்பிக்கும், இன்னும் வேணும் வேணும்னு தோணும். அப்படிதான் மிஸ் சொன்னேன். சபாஷ், சரியாதான மேடம் சொல்லிருக்கா. எவ்வளவு அறிவு பாருங்க அவளுக்கு. நாங்களும் அப்படி நினைச்சுதானே பிரைஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறமா தான் தெரியுது யோகா கிளாஸ்க்கு முன்னாடி கொடுக்கற கடலை மிட்டாய் பத்தி பேசியிருக்கான்னு. அடி பாவி, நீங்க எதுக்கு மம்மி கோவப்படுறீங்க? டெய்லி வந்து யோகா தெரியுமான்னு கேட்ட. அதுக்காக நான் அப்படி இப்படிலாம் பண்ணி யோகா கத்துக்கிட்டா கடலை மிட்டாய் தான் வேணும்னு கேட்டிருக்கலாம்ல. அப்படியே கேட்டுட்டா மட்டும் சாதாரண லட்டுவே செய்ய முடியல, கடலை மிட்டாயை மட்டும் செஞ்சுட்டாலும். சரி அதை விடுங்க மிஸ். இந்த கடலை மிட்டாய் விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யோகா செய்ய தேவையானதை பத்தி எழுத சொன்னா வேர்க்கடலை, வெல்லம், அடுப்பு, சட்டின்னு எழுதி வச்சிருக்கா. அதை வச்சுதான் எங்களுக்கே தெரிஞ்சது இவளுக்கு யோகானா கடலை மிட்டாய்னு. அப்போ யோகாவே சொல்லி கொடுக்கலையா? எங்க மேடம், இவளுக்கு பயந்து யோகா டீச்சர் கடலை மிட்டாய் வைக்கவே போயிட்டாரு. இல்ல மிஸ், எனக்கு என்னமோ இவளுக்கு பயந்து போயிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு பயந்து தான் போயிருப்பாரு. என்ன சார் சொல்றீங்க? பின்ன மேடம், பாப்பாவுக்கே நீங்க கணக்குல 30 ரூபா தான் கொடுக்குறீங்க, யோகா மாஸ்டருக்கு 20 ரூபா தானே கொடுத்துருப்பீங்க. அதனால தான் கடலை மிட்டாய் வைக்க போயிட்டாரு. அது இல்ல சார் இப்ப பிரச்சனை. நம்ம இப்ப ஆழியாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க. என்னத்த சொல்ல? ஆழியாவை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே, அத சொல்லுங்க. என்னென்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், பிராக்டிஸ்லாம் பண்ண மறந்துட்டேன். சரி, நீங்க ரிப்போர்ட் கார்டு வாங்கிட்டு சைன் பண்ணிட்டு கிளம்பிடுங்க சார். என் பொண்ணு நல்லா படிக்கிறாளா மேம்? எங்க படிக்கிறா? இங்க தானே மேம் படிக்கிறா. ஐயோ, உங்க பொண்ணு நல்லா படிக்கிறா, 2nd ரேங்க் எடுத்திருக்கா. போதுமா?